பேசுங்க சார். நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு பதிலே பேசாம இருக்கீங்க. நல்லாருமா. எதுக்குமா இந்த சம்பிரதாயம் எல்லாம்? சம்பிரதாயம் இல்ல மாமா, இது ஒரு சந்தோஷம். இப்படி நீ சொல்லும் போது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த பாரு, எனக்கு ஒருத்தன் பிறந்திருக்கான புள்ளன்னு. என்ன அப்படியெல்லாம் பாக்காதடா. உன் பொட்டாட்டிய பாத்தியாடா? பெரியவங்களுக்கு எல்லாம் எப்படி மரியாதை கொடுக்கணுங்கிறத என் மருமகிட்ட இருந்து கத்துக்க. ஹாய் அண்ணி. ஹாய். வாசல்ல போட்டிருக்க ரங்கோலி சூப்பர். ராத்திரி நடந்த ஃபர்ஸ்ட் நைட் சூப்பரா? இதுல காட்டுற ஆர்வத்தை கொஞ்சம் படிப்புலயும் காட்டினா நல்லா இருக்கும். ஐயோ, நீங்க இருக்க தெரியாம பேசிட்டேன். ஆளு விடுங்க. இருக்கிறதே உனக்கு தெரியாம போச்சா? சும்மா இருங்க. மருமகள, ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும், எவ்வளவு அடக்க ஒடுக்கமா இருக்கணுங்கிறத அவளுக்கு கத்து கொடு. அண்ணி, நம்ம அத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். யாரு? இருங்க மாமா, நான் எடுக்கிறேன். பாரு, போனை கூட எடுக்க விட மாட்டேங்கிறா. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, சுரேஷோட ஃப்ரெண்ட்ஸ் பேசுறான். நீங்க யாரு? நான் அவர் வைஃப் பேசுறேன். சொல்லுங்க. பாருங்க, கடைசி வரைக்கும் உங்களை எங்க கண்ணிலே காட்டாம கல்யாணத்தையே பண்ணி முடிச்சிட்டான். ஆனா இன்னைக்கு முதல் வேலையா உங்களை பாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டான். சுரேஷ் கிட்ட போன கொடுங்க. ஒரு நிமிஷம். என்னங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் லைன்ல இருக்காங்க. என்ன பார்க்கணுமா? வாங்க. ஹலோ. டேய், முதல்ல உன் ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு நேரா சத்திய ஹோட்டலே கிளம்பி வா. எதுக்கு? உனக்கும் ஒய்ஃபுக்கும் சத்திய ஹோட்டல்ல ஒரு பார்ட்டி ஒண்ணு கொடுக்கணும்டா. கிளம்பி வா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். டேய், மூஞ்சிலே குத்துவேன். உன்னோட ஒன்னா பழகிட்டு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பார்ட்டி கூட வைக்கலன்னா பாக்குறவன் அசிங்கமா நினைக்க மாட்டான். நினைக்கிறது இல்ல, காரி துப்புவாங்கன்னு சொல்லு. பாரு, காரி துப்புவானா. உடனே கிளம்பி வா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய். சுரேஷ். என்னடா கட் பண்ணிட்டான்டா, வர முடியாதுங்கிறான். சரி விடு, வந்த வேலையை கவனிப்பாங்க. எங்கடா போற? ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வெளியே போயிட்டாரு. ஆமா, லண்டனுக்கு பிளைட் பிடிக்க போறாரு. பெரிய இந்த பேசாம இருங்க. ஏன்பா, கல்யாணம் அடுத்த நாளே தனியா வெளியில போனா பாக்குறவங்க என்ன நினைக்கிறது? என்ன காரி துப்புவாங்க. இந்த பாருடா, இனிமே நீ எப்ப வெளியில போனாலும் மருமகளையும் கூட்டிட்டு தான் போனோம். சந்தியா? நான் ரெடி மாமா. எனக்கு கூட கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும். பத்திரமா கூட்டிட்டு பாப்பா. போயிட்டு வாமா. வாங்க. ஏன் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிறான் உன் புள்ள? ஆந்திரால சிலுக்குனூர் பேட்டைன்னு ஒரு இடம்டா. அங்க போனோன்னு வையன், எண்ணெயாலேயே உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே நீவி விடுவாங்கடா. அனுபவம். அங்க பாருடா சுரேஷ். டேய், பார்ட்டிக்கு வாடான்னு கூப்பிட்டதுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க என்னடா பண்ணிக்க நிக்கிற? சும்மா கிஃப்ட் வாங்கலான்னு வந்தேன். உன் வைஃபுக்கா? ஆமா. டேய், சந்தோஷமான விஷயம் தானே, அதுதான் டென்ஷனா இருக்க. என்ன சுரேஷ், ஒய்ஃபுக்கு கிஃப்ட் வாங்கணுங்கிற, அது எப்ப வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். நாங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு. யாரா அது? சூப்பரா இருக்குது மச்சான். ஃபிகர் பேக்லயே இப்படி இருக்க, ஃப்ரண்ட்ல எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கணும்டா. டேய், இந்த ஃபிகர் எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்குடா. எங்கேயோ இல்லடா, மஞ்சள் கலர் சாரி, இன்டர்வியூ பார்ட்டி. அப்ப விட இப்ப சூப்பரா இருக்குல்ல? டேய், கல்யாணம் ஆயிடுச்சுடா. மச்சான், எவனோ ஒரு இழுச்சவாய மாட்டிட்டு இருக்கா பாரு. நான் வேணா போயிட்டு நைஸா பேசி இந்த சண்டைக்கு உசல் பண்ணிடுவேன். வேணாடா, பாவம்டா. டேய், உனக்கு என்ன, கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்க பேச்சுலரு, எங்களுக்கு வேணும். சுரேஷ் சொல்றது சரிதானடா, வேணாண்டா. டேய், என்னடா சரி சொல்லிட்டு யாரா அவன்? அத விடுறா மச்சான். அவ எப்படி இங்க வந்தா, அவ எங்க இருக்கா, அவ ஹஸ்பண்ட் யாரு, இந்த மேட்டர் எல்லாம் கேதர் பண்ணிட்டு அப்புறமா குரூப் ஸ்டடீஸ்க்கு ட்ரை பண்ணும். ஏன் சுரேஷ், அவளுக்கிட்ட அன்னைக்கு நாம எல்லாம் அப்படி இப்படிமா நடந்துகிட்டமே, எல்லாத்தையும் மறைச்சிட்டு தானே அவ புருஷனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருப்பா. மச்சான், சூப்பர் ஐடியாடா. இத வச்சு அவளை மிரட்டியே இந்த சண்டேக்கு கரெக்ட் பண்ணிருக்க. சுரேஷ், நீ கட்டாயம் அதுல கலந்துக்கிற, ஓகேவா? வேணாண்டா,
எதுக்குடா வம்பு? அவனுக்கு கல்யாணம் வேற ஆயிருக்கு. அவன் புருஷனுக்கு தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் சொல்றேன். வாங்கடா போலாம். வாங்கடா சொல்றேன். நீ இல்ல மச்சான், பரவாயில்ல வா. நல்லா ஃபிகர்ரா, சொல்ற கேள்றா, இல்ல கரெக்ட் பண்ணலாம்டா. அதுக்கு தானே நான் சொல்றேன். ஹலோ சுரேஷ், நான் சீதா பேசுறேன்டா. சொல்றா. ஒண்ணும் இல்லடா, நேத்து நாங்க பார்ட்டி கூப்பிட்டோம், நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டல. அதனால நாங்க 3 பேரும் உன் ஒய்ஃபை பாக்குறதுக்கு உன் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே வந்துட்டோம். நீ முதல்ல வந்து கதை தர. அடடே, என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான் வந்திருக்கோம். என்ன காரணம்? பின்ன என்னப்பா, சுரேஷ்க்கு ஒரு அசிங்கமான பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. எவன் சொன்னா? என் மருமக தங்கண்டா. நீங்க உங்க மருமகளை பாத்துட்டீங்க, அதனால சொல்றீங்க. நாங்க என்ன பாக்கல, இல்ல வேற என்ன சொல்றது? பாக்கணும் அவ்வளவுதானே. வாங்க வாங்க, என் மருமகளை நான் காட்டுறேன். பாத்தியா யார் வந்திருக்கான்னு? ஏன்டா கல்யாணம் ஆன உடனே உன் பொண்டாட்டி இவங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்த வேண்டாமா? என்னடா நீ? அதுலப்பா. சந்தியா, என்ன இல்லப்பா லொல்லப்பான்னு. சந்தியா, உன் புருஷனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. குடிக்கிறதுக்கு மோரோ கூல் ட்ரிங்க்ஸ் சீக்கிரம் கொண்டு வா. உட்காருங்க. வந்துட்டே மாமா. சரி சரி, கடை திறக்கிறது நேரம் ஆயிடுச்சு, இருந்து சாப்பிட்டு போங்க. சரி, டேய், ஓகே. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா கவனி. ஆமா. டேய், நீ எங்க போற? காஃபி எடுத்து வந்துடுறேன்டா. ஏய் பாருடா, பொண்டாட்டி என்ன தாங்க நான் உட்கார்ற. இல்லடா அது வந்து ஏய், உட்கார்றா. நாங்க வந்ததே உன் ஒய்ஃபை பாக்குறதுக்காக தான். இருங்கடா காஃபி எடுத்து வந்துடுறேன். சொல்றேன்ல. நாங்க நீ பார்த்தே ஆகணும். என்னவா இப்படி இருக்க? சுரேஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா போ. சரிங்க அத்தை. கொடுங்க கொடுங்க கொடுங்க. உங்க மருமக வருவாங்கன்னு பார்த்தா நீங்க வந்துட்டீங்க. ஏன் அம்மா கொடுத்தா குடிக்க மாட்டியா? சுரேஷ் ஒய்ஃப் எங்கம்மா? அவர் ரெடி ஆயிட்டு இருக்கா, இப்போ வந்துருவா. நீங்க காஃபி குடிங்க. டேய் சாப்பிட்டுட்டுங்கடா, இது வந்துடுறேன். துபாரா, ஒய்ஃப்னு ஒருத்தி வந்தனோ நம்மள கட்டி விட்டு போறான் பாத்தியா? புதுசா கல்யாணம்னா அப்படி தாண்டா இருக்கும். எங்க கிளம்புற? என்னங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ என்ன பண்ற? மேல போய் என் துணிலாம் காயுது இல்ல, அதுல எடுத்து அயன் பண்ணி வைக்கிறேன். ஓகே சரிங்க. என்னடா நீ மட்டும் தனியா வர? ஒய்ஃப் எங்க? அவன் மேல குளிச்சுட்டு இருக்கா. வாங்கடா ஒரு தம் போட்டு வந்துரும். என்னென்ன வந்தோடனே கிளம்பிட்டீங்க? ஒண்ணு இல்லம்மா, உங்க அண்ணிய பாக்கலன்னு வந்தா, அதுதான் மேல ஏதோ குளிச்சுக்கிட்டு இருக்குதாமே. அண்ணி எங்க குளிச்சிட்டு இருக்காங்க? வேலையை பாரு. மொட்டை மாடியில துணி காய வச்சிட்டு இருக்காங்க. போடின்னு சொல்றேன்ல. சும்மா இருடா, ஏன்டா அவளை இது பண்ணிட்டு இருக்க? போய் சொல்றான் பாரு. வாங்கடா. உங்களுக்குலாம் எப்ப கல்யாணம்? யாருக்கு தெரியும்? உங்க அண்ணி மாதிரி அழகான பொண்ணு கிடைச்சா நாங்க கட்டிக்க மாட்டோம் நான் சொல்றோம். கரெக்டா சொன்னீங்க. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. எங்க அண்ணிய பத்தி நானே பெருமையா சொல்லக்கூடாது, நேர்ல பாத்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு என்ன பண்றது? உங்க அண்ணன் தான் எங்க கண்ணிலே காட்ட மாட்டாரு.